நான் தோத்து போயிட்டேன், நான் படிக்கல, இந்த இடத்துல வெள்ளச்சாமி தான் பெரிய ஆளு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போ முடியா. உண்மையாவே இந்த மேடை நம்ம அட்டப்பட்டி மேடையில் சொல்றேன், வெள்ளச்சாமி படிச்ச அளவுக்கு நான் படிக்கல. அப்படி சொல்லிட்டு போங்க. இவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு உண்மையாவே பதில் தெரியாது. என்னை நீங்க மன்னிச்சிருங்க. எல்லாரும் அட்டப்பட்டி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன்னு நீ நினைக்கிற. அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ நினைக்கிற. ஆஹா, என்ன ஒரு சந்தோஷம். சத்தியமங்கலத்துல இருந்து எங்க ஊர்ல வந்து நான் தோத்து போயிட்டேன்னு இவர் சொல்லணுமா? இவர் இங்க இருந்து சத்தியமங்கலம் போயிடணுமா? வந்து என்னை தொடுதா? யார் சாமி? யார் சாமி? வாழ்க நலமோடு வாழ்க, புகழோடு வாழ்க, நீண்ட. இப்பெல்லாம் நீள்றதே இல்லை சாமி, அது நீண்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏய் எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது. ஏய் நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னேன், அது ஒண்ணு எந்திரிச்சு 1 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் அது எந்திரிக்காது. 1 வருஷமா 5 வருஷமா இருப்பா. நான் என்ன சொல்றேன்னு காதுல விழுகுதா இல்லையா? அதான் கேக்குது. அதான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னேன்னு. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதே எந்திரிக்க சொல்லுங்க. நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்லை, அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல. நானும் எத்தனையோ மாத்திரையை போட்டுட்டேன். காவேட்ரா, சுவேட்ரா, முசிலீரா, மேன் பவர் 100, மெல்கோகைன், அல்ட்ரோஜைன், ஜிம்பிளிஸ் பீஸ், அர்கோ, லிபிடின், இத்தனை மாத்திரை போட்டு கிளம்பல. மெடிக்கல்காரர்களுக்கு இத்தனை பேர் சரியாதுப்பா. அவங்களுக்கே தெரியாம தாடா என்கிட்ட எழுதி வாங்குறாங்க. துப்பாதையா உள்ளது உள்ளே போயிரு. துப்பாதையா உள்ளது உள்ளே போயிரு. அட நாராயணா நாராயணா நாராயண வந்தா வந்தாலும் மந்திக்காது சொன்னேன். எந்திரிக்காது. நீர் எந்திரி ஐயா. ஒண்ணே எந்திரி. அட கடவுளே கடவுளே. கடவுள் வந்தாலும் மந்திரிக்கானே. எந்திரியா முதல்ல. தாங்களை எழுந்திருக்க சொன்னேன். எழுந்திருங்கள் வாருங்கள். கூப்பிட்டியல. எழுந்திருங்கள் வாருங்கள் இப்படி எல்லாம் சொன்னாதான் அவருக்கு புரியும். எந்திரி. ஐயோ ஐயோ. நான் இந்த காட்டுக்குள்ள எத்தனையோ சாமியை பார்த்திருக்கேன் சாமி. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் விரும்பல, வாங்க விரும்பல சாமி. உங்க முகத்தை பார்த்த உடனே, உங்க தோற்றத்தை பார்த்த உடனே சாமி உங்கள்கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு போல இருக்கு சாமி. சாமி நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. நல்லா இருக்கு. எதியா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? நமஸ்காரம் மொத்தம் எத்தனை வகைப்படுதுமையா? 5 வகைப்படும். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாக நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரம். இது என்னையா நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். ஏய் 5 வகை நமஸ்காரங்களே குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்லையா, எங்கள்கிட்ட இருக்குது குத்து நமஸ்காரம். அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? என்னையா அது? உங்கள்ல இல்ல எங்கள்கிட்ட. அப்படியா? அப்படின்னா நீ யாரை வணங்குறீங்க? எம்பெருமா முருக பெருமானே. முருகனையா? முருகனையா? ஆமா சார். முருகப்பெருமானியா? அப்படியே பட்டைய காணா? எதுக்கா பதற? எந்த நேரத்தில் எதையா போய் ஞாபகப்படுத்தி விடுற? பட்டை மாதிரி வருமா? கடுக்காக்கொட்டை, காஞ்சனாம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெல்லம், அழுகி போன அன்னாச்சி பழம், முல்லை மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு ஆகா ஊரல் போட்டவன் இருப்பேன் பாரு விருதான். ஐயப்பன் கோயில் குருசாமி கூட அப்படி இருக்க மாட்டேன். செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டுனை உண்டாக்கிட்ட படுக்க மாட்டேன். ஏன் தூக்கி வச்சு எரிச்சா பட்டை வடியாதான். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு குண்டை எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு திண்ணையில் படுக்கிறவன் ஒரு டாப்பா அடிச்சான்னா 4448 நரம்புலை போய் பாயிர அந்த பட்டச்சாரையை மட்டும் கிடைஞ்சிச்சு. இவங்க 4 பேர்த்தோட சோறு 200 பேர் அங்கே குடியே போயிடுவோம். என்னையா பேசுகிறேன்?
பட்டை. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லுகிறீ? பட்டையா? ஏய், நெற்றியில திருநீர் பட்டை இல்ல கேக்குறேன், நீ பட்டைன்னு சொல்ற நீ. திருநீர் பட்டையா? ஆமா. அதையா போய் முட்டையா பேசுற? நீ ஏன் மொட்டையா கேக்குற? ஏன் திருநீர் பட்டை இல்லன்னு கேட்டேன். இப்ப நான் பட்டை அடிக்கிறது இல்ல. ஏன் ஏன் குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். ஏய், 200 நமஸ்காரத்துக்கு போயில எதுக்கியா பட்டை அடிக்க கூடாதுன்னு சொல்ற? 200 பவர் போட்டுட்டு குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். பட்டை அடி. சரி, நான் உன்னை கேக்குறேன், என்ன நீங்க எந்த சாமியை கும்பிடுங்க? முருகனை கும்பிடுங்கல்ல, என்ன மந்திரம் சொல்லுவீங்க? ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லி சாமி. அவங்க அண்ணே விநாயகபுரம் ஓம் விக்னேஸ்வராய நமக, முக்தி கடவுள் மூலக்கடவுள் அவரையா? சும்மா இருக்க சாமி, அவரெல்லாம் கும்பிடாம. ஐந்தொழுக்கு சொந்தக்கார சிவபெருமான் இருக்காண்டி அவர்தான். அந்த சிவபெருமானை ஓம் நான் சிவாய் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று சொல்லி ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம். ஓ இஷ்டத்துக்கு இந்த குத்து நமஸ்காரம்லாம் பண்ண முடியாது. காக்கும் கடவுள் மகாசுங்கரே ஓம் நமோ நாராயணாய. நாராயணாவது அதெல்லாம் இதுக்கு அதுக்கு ஒத்து வராது. வேற எப்படியா, எந்த சாமியா கும்பிடுங்க? இந்த குத்து நமஸ்காரத்துக்கு மந்திரம் இருக்கு. எத்தனை மந்திரம்? 2 எழுத்து. அப்படி சொல்லியா? வாசி வாசி என்று சொன்னாலே சிவா சிவா என்று வருமே, அந்த சிவா என்று சொல்லக்கூடிய அந்த 2 மந்திரமா, 2 எழுத்து மந்திரமாயா? ஒன்னைய திருத்தவே முடியாது. அது இல்ல. ஓ மரா 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 என்று சொன்னானே ராமா 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 என்ற வந்து அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரமா? அந்த ராமன் எல்லாம் இந்த குத்து நமஸ்காரத்தை பண்ணினாரா என்னன்னு தெரியல சாமி. ஏய், சீதா 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 என்ற அந்த 2 எழுத்து மந்திரமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. வேற என்ன? 2 எழுத்து தான். வேற என்ன 2 எழுத்து? முதல் எழுத்து ஆ. பாரியா, உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு பெருமை. ஆஹா, 2வது எழுத்து என்ன எழுத்து? பாரா, மெய் எழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? என்ன சிறப்பு. இந்த பாருங்களே, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உயிரிலே ஆ என்றும் 12 மெய் 18 இம் என்றும் உயிர்மெயில் 216 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே, அந்த அம்மா என்ற ஆமா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அது வர்றது. நீ ஐயா அவசரப்பட்டு மாவை போடுற. என்ன வர்றவங்க அம்மு அம்முன்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க. அம்மான்னு வர்றதுக்கு தான் பண்றது. இது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கூட்டிக்க கூடாது, அப்புறம் தான் மா வர்ற. சரி, இந்த சாமியை எங்க போய் எந்த எப்ப எந்த இடத்துல எப்படி கும்பிடுங்க? சாமி சாமி, நான் என்னைக்குமே விவரமா தான் கேட்கறது. இது மாதிரி யாருமே கேட்டதில்லை சாமி. நீங்க ஒரு ஆள் தான் சாமி. தெளிவுபடுத்தணும்ல. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லட்டுமா எப்படி அந்த சாமியை எங்க போய் கும்பிடுங்க? நானும் என் பொண்டாட்டி குப்பியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு குளிச்சிடுவான். ஏய், இப்போ நீ சொல்லிட பார்த்தா குளிக்காம தான் இருந்தது. காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லு, சாயங்காலம் 6 மணிக்கு போய் குளிக்கிறவங்க. சும்மா இருங்க, உங்க இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது. வேர்வை வர சாந்தபுரத்துக்கு வேற இந்த நமஸ்காரத்துக்கு சாயந்தரம் தான் குளிக்கணும். சரி, அப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறதுன்னா சாப்பிட்டுருவான். சாப்பிடுறதா? அப்புறம் ஒரு 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண போக. கிறுக்குத்தனமா பேசியிருக்கேன். சாமி கும்பிட போயில வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணுமியா? என்ன பேசுற நீ? வரக்கூடிய சந்ததிக்கு இப்படித்தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும். உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன பேசுற நீ? என்ன உன் பேச்சை கேட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் என் குடும்பம் உருப்பிடும். அவனுக்கு டச்சு செல்ல வாங்கி கொடுத்துட்டா ஜெபத்தில் படுத்துக்கிட்டு ஜெக்ஸ படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் வேண்டாம். அப்புறம் பாருங்க, பிள்ளையெல்லாம் தூங்கிடும். சரி, ஒரு 9-9:30 இந்த நமஸ்காரம் பண்றதுக்கு நாங்க தனியா குடிச்ச வச்சிருக்கோம். வீடு என்ன பூஜை அறை இருக்கும்ல, அதனால. அது மாதிரி சரி, முதல்ல என் குப்பி தான் போய் அந்த குடிசைக்குள்ள மல்லாக்கப்படுத்துக்குவான். கிறுக்கு மாதிரி பேசியிருக்க நீ. நீ பேசுற நீ? கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே குப்பி 2 நீட்டி, கால்கள் 2 நீட்டி, உடம்பிலே உள்ள அனைத்து பாகங்களும் மண்ணிலே பட செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். குப்பரப்படுக்கிறதுக்கு போய் மல்லாக்க படி என்ன பேச்சு பேசுற நீ? சாமி முடியா நீ என்ன ஆமட்ட நீ? மல்லாக்க போய் படுப்பாங்க சாமி. கொடிமரத்தில் போய் குப்பரத்தாயா படுக்கணும்.
என்ன கை ரெண்டி நிட்டுமையா? என்ன இப்படி பேசிக்கிறீங்க? என்ன இப்படி கோவம் வருது? ஐயா, ஆ. கொடி மரத்து அடியில தான் குப்பரை படுக்கணும், அப்புறம் ஆனால் குடிசைக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல. அவ போய் படுத்துக்குவா, ஆ. நான் வெளியில நிப்பேன். அப்புறத்தான் மந்திரத்தை அவதான் ஆரம்பிப்பா. அந்த மந்திரம் கூட நீ சொல்ல மாட்டியா? அவதான் ஆரம்பிப்பா. அடா நாராயணா. முத எழுத்த எப்படி? ஏய் அப்படியே சொல்லுவேன். அப்படி சொல்லியா? உன் பேச்சை கேட்டு செஞ்சா உசுறு தான் போகும், ஆசை வராது. உணர்ச்சி வச்சப்பட்டு சொல்லுவா. மல்லாக்கப்படு. வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடுன்னா சாமி வந்துடும். சாமி வந்துடுறேன். அப்புறம் நான் ரெண்டாவது எழுத்த சொல்லுவேன். எப்படி? அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லியா? நான் இங்கே தான் வரும், ஆசை வராது. அவன் மந்திரத்தை வேகமா சொல்லுவா. நான் திடுன்னு ஓடி அவ மேல குப்பரை படுத்துக்குவேன். மந்திரம் வேகமா போடும். முடிஞ்சு போச்சு குத்து நமஸ்காரம். அட நாராயணா நாராயணா. நாராயணமா அப்படி பண்ணுவாரு? என்ன நான் கேட்கிறேன், என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சாமி முடுறது எப்படின்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்கல்ல இதுதான் முதல் சாமி. ஏய், என்ன யாருன்னு தெரியுதா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி பேசலாமா நீ? யாருன்னு உங்கள்ட்ட கேட்டேன். ஏய், தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டா யாருன்னு கேட்டேன். அதுக்கு என்ன யாரு தெரியுதா இல்லையா? தெரியுதுல்ல? ஐயோ, கொண்டை தெரியுது, கொட்டை தெரியுது, முகம் தெரியுது. ஒரு மனுஷனுக்கு விலாசம் இல்லையா? ஓஹோ, விலாசங்களையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எண்ணமாவா? தானே. சுஸ்ர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கரிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரியன் நாரதர் என்பது. நாரதர் நாரதரியா? நாரதர் நாரதர்னு முதல்ல நீங்க சொல்லியிருந்தா நான் அந்த குத்து நமஸ்காரத்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். சிறியவர் செய்யும் தவறை பெரியவர் மன்னிப்பதே மேன்மையா? அது சரி, நீங்க போற வழியில யாரையாச்சும் இந்த குத்து நமஸ்காரம் பண்ணிட்டா என்ன? சரி சரி, என்ன பேசுற நீ? நாரதரா சாமி? ஆமா, மனசுக்கு சந்தோஷம். சரி, என்ன வேலையா அந்த பக்கம்? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். கலகமா? நல்ல வேலை இது. ஆமா, ஏன் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுதான் கலகம் பண்ண வந்திருக்கேன். இப்படி பண்ணி விட்டு அடிச்சுக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கலகப்பிரியர் கலகம் இருந்தால் தான் நியாயம் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து நுழைந்தால் துன்பம் என்றால் மனிதனுக்கு என்னவென்றே தெரியாமல் போயிடும். துன்பமாகவே இருந்து நுழைந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதால் வாழ்க்கை என்பதை எடுத்துக்காட்ட திகழக்கூடியவன் கலகப்பிரியன். ஆரம்பத்தில் கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்கூடியவன். கலகத்தை உண்டு பண்ணி கட்ட பஞ்சாயம் பண்ணி முடிச்சிடுறது, நலத்தை உருவாக்கூடியவன். ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு இந்த கலகம் பண்றது பரம்பரை தொழிலா பாதியில வந்த இடையிலே வந்த தொழில்? இடையில எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில் இடையிலே வந்த தொழில் கலகப்பிரியர் என்று. யாரை நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? டேய், தக்கன் கொடுத்த தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில் அப்படி சொல்லு. ஆமா. சரி, உங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? அவருக்கு படைக்கிற வேலை. படைக்கிறதுனா உலகத்துறை 84 சீவராசியம் படைக்கின்றார். 84 லட்சம் சீவராசினா 4 யோனி 70 தோற்றம் 84 லட்சம் சீவராசிகள். 84 லட்சம் சீவராசினா ஊர்வன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை 4 10 சீரிய பந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாரம் 4 சொல்லக்கூடிய 84 சிவசன் படைப்பது எங்க அப்பா பிரம்மா. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாஜிடம் திருவாதிரை புனர்பூஜம் பூஜம் மகம் ஆயில்யம் அஸ்தம் சித்து, இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க. எதுவும் ஜாதகம் பார்க்குறவரா நீ? விடிஞ்சு போய் அதான் சாமிச்சு வரும். என்ன இங்கே சொல்கிறப்ப எனக்கு தெரியுது. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகம் திருவாதிரை புனர்பூஜம் முறம் ஆயில்யம் மகம் பூஜம். நாங்கள் தெரியுமா? மச்சம் குர்ம வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் வைடிகம் நாரதம் கருடம் வர்த்தம் கரந்தம் அர்க்கனை ஆக்கினேன் பிரம்மாண்டம் 18 சொல்லக்கூடிய 18 புறாங்குள்ளே வந்து பெருமையை சேர்க்கக்கூடியவங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி
இந்த 12 மாசத்தையும் ஒரு வருஷத்துக்குள்ள நுழைச்ச ஆளுகளா சாமி? பூலோகம் பொருளோகம் மகாலோகம் துப்பாலகம் சத்தியலம் சுபலோகம் ஜனலோகம் அதெல்லாம் மத்தலம் சுதலம் தராதலம் ரஜாதலம் மகாதலம் பாதலம் 14 உலகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து நன்மையை செய்யக்கூடிய வந்தல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளா? பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசோர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 தா ஈஸ்வர விகதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு 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 சுபானு தாரண பார்த்திவே வியா சர்வசித்து சர்வதா விரோதி குருதி கரே நந்தன் விஜய ஜெயா மன்மது துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ பிளவங்க சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ் பிராபவ கீழக சௌமியே சாதாரண விரோதிகிருது பரிதா பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலசி சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோக்காரி ரத்தாச்சி குரோதனே அச்சய பாத்தீங்களா அப்படியே இருக்கனே ஏன் நான் நீங்க அஸ்வினி பரணி கார்த்தின்னு சொன்ன உடனே ஜாதகம் பார்க்குறவங்க கேட்டு தெரியுமா? எனக்கு தெரியுமையா, ஜாதகம் பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகங்கள் கிழமைகள் மாதங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். பஞ்சாங்கம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஜாதகம் எழுத முடியும். அது மட்டுமா, ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது எது? வருஷம் தானே. நான் உங்கள்கிட்ட 60 வருஷத்தை நான் பேசுகிறப்ப இடையில விட்டுட்டு உங்களை சொல்ல சொன்னேன்னா தவறா நினைக்க கூடாது. என்னடா நம்மள சொல்ல விட்டாங்க. இல்ல நீங்க அப்படி நினைச்சிட கூடாது. ஏன் தெரியுமா, இதெல்லாம் தெரிந்திருந்தவங்க கண்டிப்பா 60 வருஷம் தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களை அந்த 60 வருஷத்துல நான் பாதி நிப்பாட்டி உங்களை பேச சொன்னேன். ஒரு வருஷம் மீதி இன்னொரு வருஷம் நீங்க சொல்றீங்களான்னு பார்த்தேன். நீ இதை தெரிந்திருப்பீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். ஏன்னா ஒருவருடைய திறமைகளை வெளிக்கொணர்வது என்ன தெரியுமா, இன்னொருத்தர் தான். அதான் தமிழுக்கு இருவர் அப்படின்னா. அதனால உங்களுடைய அருமையான ஒரு பேச்சு. ஏன்னா ஒரு சிலருக்கு நகைச்சுவை மட்டும்தான் தெரியும், ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு ஆன்மீகம் மட்டும்தான் தெரியும், நகைச்சுவை தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, நகைச்சுவை இருக்காது, ஆன்மீகமும் இருக்காது. ஆனால் தாங்களிடம் நல்ல உருவ ஒற்றுமை, அருமையான நகைச்சுவை, அருமையான ஆன்மீகம் மூன்றும் கலந்திருக்கிறது. இது மென்மேலும் வளர்க, வாழ்க வாழ்க எனது ஆசிகள். நல்லா இருக்கணும். நீங்க இது மாதிரி வரக்கூடியவர்களும் பேசுவார்கள் என்பதை உணர்கிறேன். அவர்களை அழைத்து வந்தால் நல்ல விஷயங்களை பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். அழுகல சாமி, ஆனந்த கண்ணீர். அப்படி சொல்லியா? யாருமே இப்படி இந்த கோமாளி வேஷம் போடுற ஆளுகளை இப்படி யாருமே தூக்கி மேல வச்சதில்ல சாமி. இதுல என்ன இருக்கு? நல்லது பேசுறவங்களே நல்லா சொல்றாங்க. சர்வசாதாரண குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி சாமி. இந்த கொட்டாச்சியை தூக்கி கோபுர கலசத்துல வச்சு அழகு பார்க்குறீங்களே சாமி, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சாமி. வருஷம் பூரா உங்களையே சந்திக்கணும், உங்க கூடவே பேசணும், இப்படியெல்லாம் எனக்கு மனசு வருது சாமி. ஐயோ, நான் நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா என்னைய படுத்துற பாடு சாமி. சின்ன சின்ன பயல்கள்லாம் இப்போ நாரதர் வேஷம் போடுறோம்னு அப்போல்லாம் திருச்சியில் போய் ஒவ்வொரு இந்த செல்லு வராதுக்கு முன்னாடி திருச்சியில் எல்லாம் போய் நாங்கள் நாடகத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு புத்தகமாக தூங்காமல் இருந்து போய் வாங்கிட்டு வந்து அதுகளை படித்து அவ்வளோ புத்தகம் படித்தோம். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு நாரதர் போடுறவங்க, பாடம் எழுதி கொடுக்குறவங்க நாரதருக்கு 4 சினிமா பாட்டு போதும், யூடியூப்பில் வர்றதை காப்பி அடித்து வசனத்தை எழுதிக்கிட்டா போதும். இது மாதிரி வந்துக்கிட்டு பாடாப்படுத்துகிறாங்க சாமி. இந்த நாரதர் போடுறவங்களை பூரா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாமி. நாரதங்கன்னாவே எனக்கு பிடிக்காது. அவங்கள நம்ம எதிர்த்து பேசினாலும் பித்தா பித்தான்னு முழிக்கிறாங்க சாமி. அவங்கள போய் நம்ம என்ன சாமி பேசுறது? அதனால் ஓப்பி அடிச்சுட்டு நான் வந்துடுறது சாமி. என்னமோ சொன்னாங்க, பெருமாள் ராஜ் பேச்சில் பெருச்சாளி, பேச்சு நிறையா புத்தகம் படித்தவர், அவர்கிட்ட உன்னால பேசி தப்பிக்க முடியாது, அவர் படிப்பு இதிகாச சுடர் புராண கர்த்தா அப்படின்னெல்லாம் கேள்விப்பட்டேன். அது நீங்களும் இதை நல்லா பேசுவியா அப்படின்ட்டு தான் நானும் பேசினேன். நீங்களும் பாருங்களேன், அந்த நாரதங்க மாதிரியே நீங்களும் வெள்ளச்சாமி கிட்ட பேசி
நாளைக்கு இந்த ஊர் பேர் என்ன, அட்டப்பட்டியா? அட்டப்பட்டியில் பெருமாள் ராஜுங்கிற மாடு வெள்ளச்சாமி கிட்ட புடிவட்டு போச்சு அப்படின்னு அந்த கெட்ட பேர் எடுக்காம, அந்த நாரதங்க மாதிரியே என்னகிட்ட பேசாம ஒதுங்கி போறீங்களே, இதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட நீங்கள் பேசி, நான் படித்தது பூரா உங்கள்கிட்ட பேசி, உங்களுக்கு எனக்கு சண்டை வந்து மண்டை உடஞ்சிக்கிட்டு கிடக்கிறத விட இப்போவே வெள்ளச்சாமிக்கு பயந்து அவங்க மாதிரியே நீங்களும் போறிய பாருங்க. இதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. அப்படித்தான் இருக்கணும். இதே மாதிரி இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இருக்கணும்ல. ஏன்னா உங்க அளவு படிக்கலாம், ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன் நான். இது மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க சாமி, மண்டகலமா பேசுறாங்க. என்ன பேச தெரியுமா பேசுறாங்க? நீங்க மேடையில் என்ன நடிக்கும் போது நான் கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்தவேன். பத்தியெல்லாம் எத்தனை நேரத்தில் நீங்க விரட்டியிருப்பீங்கன்னு நான் கண்ணால பார்த்தது. அந்த அளவுக்கு அந்த திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் நாடகத்துறைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்பவும் நீங்க கிளம்பிடன்னு அந்த பயம் இன்னமும் இருக்கணும். அப்படி கிடையாது. நீங்கெல்லாம் இருக்கணும்னா அந்த இருக்கிறது இல்லை. நீங்கெல்லாம் இருக்கையில் வரக்கூடாது. நீங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அந்த கலைத்துறைக்கு வரணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இருக்கும்போதே நான் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆமாம். ஏன்னா அந்த அளவில் உங்கள் சிறப்பான ஒரு பேச்சு, வரக்கூடிய நாரதர்களை அசிங்கப்படுத்தி உள்ளே அனுப்புறது, கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் அசிங்கப்படுத்துறது நம்மளுக்கு அது கிடையாது. அதான் ஒரு விஷயம் பாருங்க, உங்களை கோபுரத்தின் உச்சியில் கொண்டு வச்சேன், வைக்கணும்ல. ஆனால் என்னை கொண்டாந்து கீழே தள்ளினீங்க பார்த்தீங்களா? தள்ளணும்ல. வாங்க போங்கன்னு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன்னா வெள்ளச்சாமி அவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேப்டன் நீ புடிக்கான வெட்டி புண்ணாக்கு அட கேன புண்ணாக்கு. நீ ஒரு ஆளு மயிலாடே வெள்ளச்சாமினா வீட்டில் வச்சுக்கடா. என்ன பேசுற? நாரதர சனிங்கிற வர்றாங்கிற போறாங்க. ஓ வீட்டில் வேலை பார்த்தவன நாரதரா மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து உன்னை பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தேன், இவன் வந்தேன், அவன் ஓடுனேன், ஒதுங்கிட்டாங்க, என்னை பார்த்து பயப்படுறாங்க. என்னடா பேசுற? பயப்படுறாங்க பார். கொட்ட கொட்ட குனியோனு முட்டாள், குனிய குனிய கொட்டோனு முட்டாள்ற. ஓடுற நாயை பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்துருக்க? ஒரு நாயாவது ஓடுற நாய் திரும்பி இருந்துச்சு, நீ சத்தியமங்கலத்துக்கு வாழை சுருட்டி உள்ள வச்சுட்டு நீ ஊருக்கு ஓடி இருப்ப. என்ன பேசுற நீ? அவன் வந்தேன், இவன் வந்தேன், நான் அது மாதிரி நீங்க ஒதுங்கி போறீங்க, பயப்படுறீங்கடா. நான் பயந்து பேசுறேன். நான் நீ என்ன நடிப்பு நடிச்சியா அந்த நடிப்புக்கு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும். ஓ வேஷம் என்னடா? ஓ வேஷம் என்ன? பண்ணி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயல. போட்ட வேஷத்துக்கு நடிச்சுட்டு போடா. அவன் போன இவன் போனங்கிற நீ மரியாதை கெட்டு போயிடும். உன்னை இதுவரையில வாங்க வாங்கன்னு பேசுறேன். மரியாதை தெரியாத மானங்கட்ட பயலாட நீ எல்லாம் என்ன? நீ சரியான ஆம்பளை. நீ வெள்ளச்சாமி அந்த இந்த மேடையில் நீ என்னை என்ன வேணாலும் பண்ணி எவ்வளவு நேரம் நின்று பேசு. முடிஞ்சா என்னை வெட்டி விட்டு போ. ஒன்றே செய், இன்றே செய், இந்த மேடையில் செய். செய்யலைன்னா செத்து மடிடா. எதுக்குடா உயிரோட இருக்க? நீ மரியாதை கட்டுறேன். திருப்பி நான் பேச நீ பேசுற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன், நீ இந்த இடத்துல இருக்க முடியாது. என்ன நீ சவுடால் பேசுற, சட்டம் பேசுற, அவன் வந்தேன் இவன் வந்தேன். நாரதங்கெல்லாம் உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்களாடா? இல்லை உன் வீட்டில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா? என்ன பேசுற நீ? வானர மல்லிதனை நினைவு இந்த பார்த்தோன்னு அந்த வெங்காயத்தை பார்த்தோன்னு அப்படியே நடுங்குறாங்களாம். ஏன் புடுங்கி முகரை பாரு முகரைய. என்ன பேசுற நீ? கொமட்ட அத்தமிடுவேன் வெள்ளச்சாமி, புரிஞ்சுக்க. வானர மல்லிதனை நினைவு தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வி நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடறதாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா என்ன? குரங்குன்னு அர்த்தம். மலைதல் நினை என்ன அர்த்தம்? ஒரு குரங்கு மரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அதே மரத்தில் தூக்கணங்குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. மழை பொழியுது, குரங்கு நினைக்கிறது, தூக்கணங்குருவி நினையாம கூட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. அப்பதான் குருவி பார்த்து கேட்டுச்சு, ஏ குரங்கே குரங்கே, எரும மாடு மாதிரி இருக்கியே, உமக்கு 5 அறிவு, எமக்கு 4 அறிவு. 4 அறிவு படித்த நான் எனக்கென்று ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள நான் மழையில நனையாம வெயில்ல காயாம உள்ள நான் உட்கார்ந்துருக்கேன்.
5 அறிவு படைத்த மிருகனி, உனக்குன்னு ஒரு வீடு கட்ட தெரியல? அட கட்டத்தான் தெரியல. மழை பெய்யில ஒரு ஓரமா போய் ஒதுங்கி உட்காந்துருக்கா தெரியலையா? குரங்கை பார்த்த குருவி கேட்டது. உடனே குரங்குக்கு கோவம் வந்துச்சு. நமக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா அப்படின்னு போய் அந்த குருவி கூட்ட போய் பிச்சு எறிஞ்சிச்சான். உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? நான் கேட்குறேன், அறிவாளிக்கு சொல்லணும், நல்ல ஞானத்தின்னு சொல்லணும். உன்ன மாதிரி ஈனப்பயலுக்கு சொன்னா புரியுமாடா? இங்க பார், நீ என்ன பேசினாலும் பேசு, எவனை விரட்டினாலும் விரட்டு. இந்த மேடையில முடிஞ்சா என்னை விரட்டி பாரு. நீ என்ன பண்ணாலும் செய், சரியா? பேச தெரிஞ்சா பேசினா பொத்திக்கிட்டு போட. படிச்சவன வர சொல்ற. மரியாதை கட்டு போற ஆளுகளை பாரு. நாரதைங்களா நாரதை ஒரு நாள் சப்பே உறிஞ்சு விடுவேன். ஒரு நாள் குத்து சப்பே 2 பொளந்து விடுவேன், சரியா? மரியாதை வச்சு பேசு. மேடைக்கு வந்துட்டோம்னா மைக் கிடைச்சா எது வேணாலும் பேசுவாடா. எது வேணாலும் பேசுவாடா. நீங்க மைக் போட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவியா? ஆளுகளை பாரு, கழுத்தை அப்படியே ஒரு நாள் திருக்கி இப்படி வேணா நினைச்சாவிலே ஓ கழுத்தை திரும்ப போக மாட்டேன். பேசலாம், நீ நாரை பத்தி பேசலாம். ஆளுகளை பாரு, ஆளுகளை மொங்க பத்தி என்ன பேசுறான்ட்டு உள்ள போற? எங்க வேணாலும் நிப்படா, பேசலாம். நீ பேச்ச நிப்பா. நான் எங்க வேணாலும் நிப்படா. வேலை பாரு. மைக்க தூக்கி மண்டைய பொளந்து பொத்து விடுவேன், மொகலை உடைச்சு விடுவேன். பேச்ச நிப்பாட்டு. பொத்திக்கிட்டு நின்னு, பொத்திக்கிட்டு நின்னு, பொத்திக்கிட்டு. நீ படிச்சால் தானே பொத்திக்கிட்டு நின்னு. ஆளை பாரு, நாரதைங்களா. எனது அருமை ரசிக பொதுமக்களே, உண்மையிலே இந்த நாடகம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பேச்சு பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே அந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களே. அருமையான ரசிகர்கள். உடப்பம்பட்டி கொடுக்கு கோபம் வந்து துள்ளுது. அடியே உடப்பம்பட்டி, இந்த புண்ணிய நான் தொடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேஷம்தான், இந்த குறவர் வேஷம். இந்த குறவர் வேஷத்தில் நீ தெய்வ வேஷம். நான் தொட்டேன் அப்படின்னா அந்த பாவம் என்னைய பிடிக்கணும். நான் காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன், உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னை கீழே தள்ளி உன் நெஞ்சில உட்காந்துக்கிட்டு உன்னைய மூஞ்சிலேயே குத்திருப்பேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை தொடக்கூடாது. ஜாக்கிரதை. என்ன பேச்சு பேசிவிட்ட? என்னடி கத்துற? நாரதங்கன்னு சொன்ன உனக்கு பொத்துக்கிட்டு வருது. செய்டா இல்லாட்டி செத்து மடிடா அப்படின்னு சொல்றியே. உன்னை எதிர்த்து பேசுறவங்க பூரா செத்து போயிடணும். ஒருத்தன் கூட இருக்க கூடாது. நீ சொல்றதுக்கு ஆமா போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் உயிரோட இருக்கணும். 200 வருஷம் அப்படி இருந்தா உன் தொழில் மசூர்ல தாண்டி விளங்க. வெள்ளச்சாமி தூண்டுகோள். பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியணும்னா வெள்ளச்சாமிங்கிற தூண்டுகோள். நான் தூண்டி விட்டேன், நோண்டி விட்டேன். அதுலதான் உன் அறிவுங்கிற வெளிச்சம் தெரியுது. நான் பேசலாம் வாடா போடான்னு. நீர் தெய்வம், நீர் பேசலாமா? முதல்ல மரியாதை என்ற நூலை வாங்கி படி. பெருமாள் ராஜ் அவர்களே, எச்சரிக்கிறேன். தெரியுமா? வெங்காயமா? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன். வெள்ளச்சாமி வெங்காயம் தான். சனிமூல பக்கம் ஜவனம் சொல்லுது. வெள்ளச்சாமி வெட்டி பாரு, ஓ அறிவுங்கிற அருமாமலையில வெட்டி பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடியா. அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவான். ஏன்? அந்த அறிவுங்கிற வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. வெள்ளச்சாமிக்கிற வெங்காயத்தை அப்படியே வெட்டி பாரு, போயிருவேன் அப்படியே அழுதுகிட்டு உடப்பம் பட்டி. பண்ணியா பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா. நீ முதல்ல படிச்சியா இல்ல வீட்டில் போய் வடிச்சியா? பன்றி அவதாரம் யார் எடுத்ததுன்னு தெரியுமா? மகாவிஷ்ணு. 10 அவதார கதாநாயகன் அவர் தான். 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் எடுத்தவர். மகாவிஷ்ணுக்கு மறு வேறு என்ன தெரியுமா?
பெருமாள் பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணி? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான். மான் அதில் அவர் சொல்றாரு, குரங்கா நான், நீ குருவியாயிரு. உடனே மழை பொழியுதா, நான் மலையில் நனையாம ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு இருக்காரா, நான் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா, உடனே இவங்க மேலே நான் போராமப்பட்டு கூட்டை போய் பிச்சு எறிஞ்சிட்டேனா. நல்ல கதை சொன்னேன் உடப்பம்பட்டியாரு. குரங்குதா வெள்ளச்சாமி, குரங்குதா. புலகத்தில் வந்து பாருயா, ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் இருக்கு, மண்டல அபிஷேகம் இருக்கு. இந்த வெள்ளச்சாமிங்கிற குரங்குக்கு குருவி, உனக்கு எவன் கோயில் கட்டுற, உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்றா? முட்டையை விட்டு வெளியில் வருவேன், தாய்கிட்ட தாய் பறவை கிட்ட இறைய வாங்கி திம்ப, சிறகு முத்துனா பறந்து போற குருவி, நீர் என்னடி எனக்கு புத்தி சொல்றது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேசு, நான் உன்னை வேணான்னு சொல்லல, ஆனா என்ன கேவலப்படுத்துற மாதிரி பேசுன. பெருமாள் ராஜு, இந்த வள்ளிதரம் நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடிச்சு போயிடும். நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ அத்தனை புத்தகமும் வெள்ளச்சாமி வச்சிருக்கிறியே, நீ என்கிட்ட பேசி தப்பிக்கவே முடியாது. நீ மட்டும் இல்ல, யாரு பேசினாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. பேசு. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரியர் போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதித்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பதற்கு அறிவின விளம்பரமே சொன்னால் நற்பத வராத கவக்குணமே மேலாக நடக்குமா. அருமையான பேச்சு. நான் பேச்சுக்கலாம் பதில் பேச்சு கொடுக்குறேன்னா ஒரு ஆள்னால முடியும், அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். என்ன ஒரு அருமை, என்ன ஒரு விளக்கம். என்னுடைய பேச்சுக்கெல்லாம் விளக்கத்தை பார்த்தீங்களா, அந்த சிறப்பு. குடி, அந்த தண்ணி கிடைக்கலன்னா இந்த தண்ணியாவது குடி. இந்த சிறப்பு எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க பேச்ச இருக்கு. இவர் பேச்ச கேட்கிறப்போ சக்கரை நக்கிற மாதிரி இருக்கு. சக்கரன் எழுதி நக்குனா இனிக்காது தம்பி. சக்கரை மடிச்ச காகிதத்தை நக்கு நல்லா இனிக்கும். என்ன பேசுற? என்னையா பேச்சு? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் வந்தவன். நீ எல்லாம் என்ன படிச்சிருக்கியா? நீ படிச்சியா? புத்தகம் வச்சிருக்கிற புத்தகம். வெங்காயம்னா என்ன அர்த்தம் புரியுதா உனக்கு? வெங்காயம் என்றால் என்ன? காயம் என்றால் உடம்பு. போய் படிச்சு பாரு. காயமேது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடா, மாயவனார் குவிசத மண்பாண்ட ஓடடா. நான் காயம் என்றால் உடம்பு. நான் ஏன் வெங்காயம்னு சொன்னேன்? வெள்ளை உள்ளம் படைத்த காயம் வெங்காயம். ஏன் வெள்ளச்சாமி? நீ தான் வெள்ளச்சாமி தான். வெள்ளை உள்ளம் படைத்த காயம் வெங்காயம். உன்னை எவ்வளோ அழகா ஒரு நாசுக்கா வெங்காயம் சொல்றீங்க. வெங்காயத்துக்கே விளக்கம் தெரியலையே, அப்புறம் என்ன குதிக்கு நீ அங்கிருந்து வர்ற? நீ கேட்கிறேன். மரியாதையா பேசு, மரியாதையா பேசு. வெக்கமா இல்லையா? என்னையா இவ்வளவு பேச்சு பேசுற? ஏன் இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற? யார் கெட்ட வார்த்தை? இனிமேல் பட்டு திரும்பிக்க வேண்டாம். யார கெட்ட வார்த்தை? கெட்ட மண்டைய பொளந்தே அப்படிவேன். மைக்க எடுத்து இந்த குருவி மண்டைய பொளந்தே அப்படிவேன். மரியாதையா பேசியா? எதியா மரியாதை? மரியாதையா பேசு. கூதிக்குங்கிறது தப்பான வார்த்தையா? திருப்பி முதல்ல உள்ள போ. உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனால தானே என்ன மாதிரியால நல்ல தமிழை பேச முடியவில்லை. சண்டாளங்களா? நான் கேட்கிறேன், நீ உண்மையாவே படிச்சவன் தானே? உண்மையாவே நான் வச்சிருக்க புத்தகங்களா நீ வச்சிருக்கவன் தானே? கூ என்றால் என்ன? பூமி. அப்புறம் என்ன தெரிஞ்சுதானே வச்சிருக்க? கூ என்றால் பூமி. திக்குன்னா என்ன? 8. அப்புறம் என்ன? பூமி இருந்துச்சுன்னா 8 திக்கு இருக்கு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததிமை முளைத்த பெருஞ்சோதியை கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பகலை இரவன் பாதுகனே. என்ன கூ திக்கு? கூ என்றால் பூமி, திக்கு என்றால் 8 திக்கும். அதனால என்ன கூ திக்கு? இதுக்கு விளக்கம் தெரியல. அப்புறம் என்ன கூதிக்கு வர்ற நீ? விளக்கம் இருக்கா இல்லையா? விளக்கம் புத்தகம் படிச்சனா இல்லையா? நீ படிச்சவனா சொல்லு. கூனா பூமி, திக்குனா 8 திக்கும், ரெண்டையும் சேர்த்து சொல்லு. அப்ப அப்படித்தான் வர. ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசிவிட்டு சமாளிக்கிறா பாரு. மசூர்ல தான் மழை பெய்யும். பார், ஒரு இந்த தமிழ் மொழியில தாங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்கு. போய் படிச்சு பாரு. ஒரு வார்த்தைக்கு 1 to 25 90 அர்த்தங்கள் இருப்பதாக சூடாமணி நிகழ்ச்சி சொல்லுகிறது. போய் படிச்சு பாரு. நான் சொல்லல, புத்தகம் சொல்லுது.
அப்படி குற்றவாளின்னா புத்தகத்தில் எழுதப்பட்டவன் குற்றவாளி. நான் குற்றவாளியா? எழுதியதை படித்து சொல்லுவன் குற்றவாளி. என்ன பேசுற நீ? ஒரு கோழி வேணாம், நீ சொல்லு பேசு. இப்ப நீ என்ன சொன்ன? வெங்காயமா? நல்ல அருமையா சொன்னார் பாருங்க. ஒரு வெங்காயமா நான் வெட்டனா அழுதுகிட்டு ஊருக்கு போயிடுவேனா? வெங்காயத்தை வெட்டுறவங்க அழுதுகிட்டு இருப்பாங்களாம். எந்த ஊர்ல நீ ஏன் போய் படிக்கிற? நீ தானே வெங்காயம், நீ தானே வெங்காயம். என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரிகள்கிட்ட நீ ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபடுறன்னு சொல்றீங்க. என்ன பாடு? தினம் உன் தோலை உரிக்கிறாங்க. நீ தான்டா வெங்காயம். வெங்காயம்னா உன் தோளத்தை உரிப்பாங்க. வெங்காயத்தை வெட்டி பாரு, அழுதுகிட்டு போற முறையில் உன்னை வெட்டுறேன். இப்போ பாரு, உன் தோலை உரிக்கிறாங்க. தோலை உரிச்சு ஒரு கத்தி எடுத்து சரக்குன்னு வெட்டுறாங்க. உன்னையத்தேன் வெங்காயத்தை. இந்த வெங்காயத்தை சரக்குன்னு வெட்டிட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுறாங்க. நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய விட்டுட்டு ஒன்னே அள்ளி உள்ளே போடுறாங்க. என்ன வெங்காயம்? எங்கள் ஆத்தாவோட சிரிக்குது பாரு. ஒன்னே அள்ளி உள்ளே போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் பெண்கள் கையில் வதக்குன்னு வதக்கப்படுற வெங்காயம். நீ ஒரு ஆளா? நீ வெங்காயம் சொல்ற? ஆத்தா, இனிமே நம்ம வீட்டில் இருக்க எந்த ஆண்கள்கிட்ட நீங்கள் சந்தைக்கு போக சொன்னாலும் போய் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கிலோ பெரிய வெள்ளச்சாமி, ஒரு கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னு கேட்க சொல்லுங்க. சின்ன வெள்ளச்சாமினா சின்ன வெங்காயம்னு அர்த்தம், பெரிய வெள்ளச்சாமினா பெரிய வெங்காயம்னு அர்த்தம். பார்த்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க, இவர்தே வெங்காயமா. இந்த அட்டைப்பட்டி மேடையில் நான் சொல்லலை அவர் வெங்காயம்னு, இவரா சொல்லிக்கிட்டார். இந்த வெங்காயத்தை வெட்டி பாரதி பெருமாள் ராஜே அப்படின்னு சொன்னாரு. சந்தைக்கு போங்க, சின்ன வெள்ளச்சாமியை ஒரு கிலோ வாங்கிக்கோங்க, பெரிய வெள்ளச்சாமியை ஒரு கிலோ வாங்கிக்கன்னு சொல்லி விடுங்க. புரிஞ்சுக்குவாங்க. உன் பேச்சை கேட்டு புதுக்கோட்டை மார்க்கெட்டில் அப்படிதான் நான் நிற்கிறேன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுல இருந்து தெரியுதா வெங்காயம்னா என்ன தெரியுமா? ஒரு அருமையா சொன்னார். குரங்கு கோயில் கட்டுறாங்க, கும்பாசி வைக்கிறாங்க, குருவி உனக்கு எங்க கோயில்? அடா மக்குப்பல, குருவிக்கு கோயில் இல்லையா? கேளுங்க. மகாவிஷ்ணு வாங்கினது தெரியுமா? கருடாழ்வார், கருடனுக்கு கோயில் இருக்கு, கும்பாசி வச்சிருக்காங்க, மண்டலாவசி வச்சிருக்காங்க. நீ படிச்சிருக்கியா இல்லையா நான் கேட்கிறேன். மயில் வாங்கின முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாசி வச்சிருக்காங்க, மண்டலாவசி வச்சிருக்காங்க. மயிலுக்கு கோயில் இருக்கிறது, நீ படிச்சியா இல்லையா? அன்னவாகனம் பிரம்மதேவன், அன்னத்துக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷே வச்சிருக்காங்க. எங்க படிச்சியா இல்லையா? அது இன்னொரு சொன்னார் பாரு, குரங்கு கூட்டத்தோட வாழமா, குருவி ரெக்க முறைஞ்சா பறந்து ஓடிடுமா. எங்கேயா பேசுற நீ? என்ன படிச்சிருக்க? என்ன பேசுற நீ? குருவி கூட்டத்தோட வாழ. நல்லா பாத்துக்க. ஒரு காக்கைக்கு இறைய போடு, மற்ற காக்கையெல்லாம் கூப்பிடும் கா கான்னு. இன்னைக்கு பாட்டுக்கு பாருங்களே, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு பாட்டு இருக்கு, போய் பாரு. எங்கேயாவது குரங்கு கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு சொல்லியிருக்காங்களா பாட்டுல? ஒரு காக்கைக்கீரை போட்டால் எல்லா காக்கையும் வரும். ஒரு கோழிக்கீரை போடு, கோழி சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பாசாங்க செய்யும். எங்கே ஒரு குஞ்சு இருக்கும், ஆனால் தாய்ப்பறவை எங்கே இறை தேடி வாயில கொண்டு போய் குஞ்சு கொண்டு. அதுதான் ஒற்றுமை. நீ எங்க ஒற்றுமையா இருக்கன்னு நான் சொல்லவா? எந்த இடத்துல ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லவா? நேர அழகர் கோயிலுக்கு போ, அங்க உன் கூட்டம் உட்கார்ந்துருக்கேன். அப்ப குடும்பத்தோட கூட்டிட்டு போ, உன் கூட்டம் வரிசையில் நிற்கும். போயிருக்கேன். போய் சாமியை கும்பிடு, உன் கூட்டமெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். போய் அர்ச்சனை பண்ண தேங்காய் வளம் கொடுப்பாரு ஐயரு, அப்படியே கொண்டுக்கிட்டு வா. எங்கம்மா தேங்கான்னு கேளு, நான் மயம் கொண்டு வர்றேன்னு சகோதரி சொல்லும். அடி வாங்கிடி இந்த குரங்கு புரிஞ்சுதுங்கன்னு சொல்ற. எப்போ சொல்ற? நீ கொண்டாட தேங்காயும் வாழைப்பழத்தையும் புடிங்கிட்டீங்கள சொல்ற. பொரியல்ல வாங்கிட்டு நீ கையில கொண்டுக்கிட்டு வா. எங்க பொறி? மக கொண்டாடுது. அடி வாங்கிடி இந்த குரங்கு புடிங்கிட்டீங்கன்னு அப்பதான் சொல்லுவேன். எங்கேடா ஒட்டுமை? நீ வாங்கி என்ன நீ திங்கிறியா? கொண்டுக்கிட்டு ஓடுற, உன் பின்னால 10 குரங்கு வருது. நீ தின்னாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் முட்டை உதப்பி வச்சுக்கிற, இந்த பக்கம் இந்த போல வரிய தின்னுடா, இல்லைன்னா அடுத்த கோளுக்கு கொடு. என்ன பேசுற? ஒற்றுமை எங்க இருக்கிறது அதை தெரிந்து கொள் முதலிலே. இவர் சொல்றாரு, நான் குறவர் வேஷம் போட்டு இருக்கிறேன், நாரதரை உண்மை தொடக்கூடாது, காவலன் வேஷம் போட்டுதான் தூக்கி கீழே ஓட்டு, கரோல் இருந்துச்சு நங்கு நங்கு நங்கு. ஏய், நீ எந்த வேஷம் போட்டா எனக்கு என்னடா? நீ நாரதர் வேஷம் போடு, அட ராஜபாட்டு வேஷம் போடு, அட நீ எந்த வேஷம் போடாலும் போடு, வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி நானே. நாய குளியாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நாய்க்கு நக்குற புத்தி தானடா. என்ன பேசுற நீங்க? இங்க பார், இப்பவும் சொல்றேன், இந்த மேடையில் நீ என்ன வேணாலும் பேசு,
உண்மை வெட்டி வெட்டு உன்னுடைய பேச்சு உடைச்சு பேசும் தன்மையும் திறமையும் இந்த பெருமாள் ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை தன்னம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். முடிஞ்சா பேசிப்பாரு. பேசுற அவை பிராட்டி போய் கேட்டா, பெருமானே எனக்கு தமிழை கொடு, எனக்கு அது போதும் அப்படின்னு கேட்டா, பாலும் தெளிது என்னும் பாக்கம் பருப்பும் இவை நாளும் கனவு நான் தருவேன், கோலம் செய் தூங்க கரைமுகத்து தூமணிங்க சங்க தமிழ் மூன்றுதான் என்று கேட்டால், அவை பிராட்டி விநாயகர் கேட்டாலே, தமிழ் இருக்கும் இடத்துல நீ நம்ம அம்மா கொடுக்க பேசுற பேச்சு. அவை பிராட்டி அங்க போய் கேட்டா, அது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா முந்தா நாள் நான் கேட்டேன் ஒரு பொம்பளை கிட்ட போய், அடியே உன்னை விரும்புறேன்னு. அதைத்தான் நீ கேப்ப, வேற என்னத்தை கேப்ப? அவன் சொன்னா, நீ எத்தனை பேருக்கு என்னைய வாய பொத்திக்கிட்டு அப்படியே பேசாம நிக்கணும். உன் மேல இருக்கிற ஆத்தர படுத்து கிடந்தவன் காலில் வச்சு மிதிச்சுட்டு ஏறி வர்ற, படுத்து கிடக்கிறவன் கூட தெரியாம வழியில படுத்திருந்தா மிதிக்கத்தையும் செய்வாங்க. வாய பொத்தியா. அவன் சொன்னா, என்னைய கல்யாணம் பண்றதுக்கு வெள்ளச்சாமி உனக்கு என்னடா திறமை இருக்குன்னு கேட்டா. நான் சொன்னேன், உன்னைய விரும்புறதுக்கு எனக்கு என்னடி திறமை வேணும், ஆசைதானடி வேணும் அப்படின்னு. நான் கேட்கறது அறிவு திறமைடா அப்படின்னா, என்னடி உனக்கு அறிவு இருக்குன்னு கேட்டேன். அப்பத்தான் அவன் சொன்னா, குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாசம் பயப்படான் தேதி தலை தாங்கி பாற வழியா வந்து எனக்கு நேத்திர டாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உடனே வாங்கி கொண்டு தந்தா கைமாறு நீ என்ன பண்ணுவே அப்படின்னு. அவன் சொன்னா, நான் குனிஞ்சுக்கிட்டு அடிப்பேன், நீ 2 கையும் ஏந்தி வாங்கி குடிக்கணும். நான் குனிஞ்சுக்கிட்டு அடிப்பேன், நீ 2 கையும் ஏந்தி வாங்கி குடிக்கணும்னா. அதே மாதிரி நான் போனேன். அவ சொன்ன நேரத்துக்கு, அவ சொன்ன அந்த நேரத்துக்கு போய் நான் வாங்கி கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். அவ குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா, நான் 2 கையும் வாங்கி குடிச்சேன். உப்பு வைக்க முடியல வாயில, காரி துப்பிட்டேன். இவ்வளவு பேச்சு பேச்சிருக்கே பெருமாள் ராசு. இரு, ஒரு மேடையில பேச தெரியாதா? மேடையில நாகரிகம் என்னைய மட்டும் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு என்னையா பேச்சு பேசுற, நீலாம் அநாகரிகம், மரியாதை இல்லாம அசிங்கத்தை பேசுறேன்னு சொல்ற. நீ இவ்வளவு பெரிய மேடையை போய் எவ்வளவு பெரிய வார்த்தையை பேச நீங்க? நீ அக்கா சொல்ற, நீ அக்கா நான் சொன்னது கதை. உனக்கு கேள்வி கேட்டு புட்டானே, இங்க வா, இதுக்கு நீ பதில சொல்லாம நீ உள்ள போக கூடாது. நான் போனேன், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அவ குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா, நான் 2 கையும் ஏந்தி வாங்கி குடிச்சேன். நாடகம் நடக்கணுமா இல்லையா? பேச்சு நோக்கத்தை பேசிக்க முடியாதியா? வாதானா வாதான்னு சொல்லி போடானா போடான்னு சொல்றீங்க. இங்க வா, நான் சொன்னது பதில சொல்லிட்டு உள்ள போ. என்ன செய்வீங்க? படிச்சிருக்கீங்க? சொல்ல முடியாதியா? சொல்ல முடியாது. அப்புறம் என்ன மயிருக்கு வந்த? எதுக்கு நாரதர் போட்ட? உனக்கு எதுக்கு இந்த கொண்டை? உனக்கு எதுக்கு இந்த மாலை? உனக்கு எதுக்கு கட்ட? கோமாளி வேஷம் போடுறவனா உங்க வீட்டுல பள்ளிய கூப்பிடியா? தெரியாது அப்படின்னா நாரதர் வேஷம் போடக்கூடாது, வெள்ளச்சாமி எதிர்த்து பேசக்கூடாது. உன்னே ஒன்று சொல்றேன், இந்த மேடையில உன்னைய வாடா போடான்னு பேசுனதுக்கு மன்னிச்சு கடான்னு ஒரே சொல்லிட்டு போய. யார சொல்லு. சரி, நான் தெரியாண்டு போயிடுறேன். இப்ப என்ன பண்ண சொல்றேன்? சொல்லு. தெரியாது. தெரியாண்டு போற முடிஞ்சு. அப்ப போ உள்ள. அவ்வளவுதான். ஏன் வந்த? வள்ளிய கூப்பிடு. ஏன் வந்த? வள்ளிய கூப்பிடு. இங்க வா, சொல்லிட்டு தான் போணும். போ. நான் வள்ளிய கூப்பிட்டு இருக்கேன். நானு விட மாட்டேன். விடவே மாட்டேன். உன்னை கொலையா கொல்லுவேன். சரி, திரும்ப சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். நான் சொல்லி முடிச்சிட்டேன். என்ன கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற? கேட்டுட்டேன். எப்ப? கேட்டு முடிச்சிட்டேன். அதே என்ன திருப்பி கேளு. ஏன் ஒரு எதிரி என்ன பேசுறேன் அப்படிங்கிறத மூளையில ஏத்திக்காத நீர் நாரதர் வேஷம் போடக்கூடாது. குதிரை தாண்டி வருஷம்னு ஒரு வருஷமே கிடையாதியா?
60 வருஷத்துல குதிரை தாண்டின்னு ஒரு வருஷமே கிடையாது. சொல்லு நீ. பிரபு சுக்ல பிரம்மத பிரசுதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வரவந்தானிய பிரமாதி விக்ரம விசித்திர மனுஷமான தாரண பார்த்திவியே. இதுல ஏதாவது குதிரை தாண்டி வருஷம் வருதா? அப்படி ஒரு வருஷமே இல்லையே. அப்புறம் குதிரை தாண்டி வருஷம்னு ஒன்று வரேன். குதிரை தாண்டி வருஷம்னு இருக்கு. 12 மாதம் இருக்கு. கும்ப மாதம்னு ஒரு மாதம் இருக்கா? இருக்கு. நீ வையாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்ரா வையாசினி எப்படி ஒன்னாலும் சொல்லி திருப்பி வரும். அதுல கும்ப மாதம் ஒரு மாதம் கூட இல்ல. என்னையா நீ பேசுற? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. போ தெரியாட்டி நீ படிக்கலன்னு சொல்லிட்டு வெள்ளச்சாமி கிட்ட நான் தோத்து போயிட்டேன், நான் படிக்கல, இந்த இடத்துல வெள்ளச்சாமி தான் பெரிய ஆளு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போ. முடியா உண்மையாவே இந்த மேடை நம்ம அட்டப்பட்டி மேடையில் சொல்றேன். வெள்ளச்சாமி படிச்ச அளவுக்கு நான் படிக்கல. சொல்லிட்டு போங்க. இவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு உண்மையாவே பதில் தெரியாது. என்னை நீங்க மன்னிச்சிருங்க. எல்லாரும் அட்டப்பட்டி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன்னு நீ நினைக்கிற. அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ நினைக்கிற. ஆஹா, என்ன ஒரு சந்தோஷம். சத்தியமங்கலத்துல இருந்து எங்க ஊர்ல வந்து நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லணுமா? இவர் இங்க இருந்து சத்தியமங்கலம் போயிடணுமா? கொண்டு முடிஞ்சிரியா? 60 வருடம் குதிரை தாண்டி வருஷம்னு ஒரு வருஷம் இல்ல. ஆனா குதிரை தாண்டி வருஷம்னா என்ன தெரியுமா? பரிதாபி வருடம். குதிரை தாண்டி வருஷம்னா என்ன வருஷம்? பரிதாபி வருஷம். எப்படியா பரிதாபி வருஷம் வர? பிரபவ விபவ சுக்கில பிரம்மத பிரசோபதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வர வைதானிய பிரமாதி விக்ரம விசித்திர மனுஷமான தாரண பார்த்திவியே சர்வத விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி எவ்வளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபர்து சோபர்து குரோதி விசுவாசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதன விரோதி பரிதாபி. பரிதாபினா என்ன? குதிரை தாண்டி. எப்படி வர? குதிரைக்கு மறுபெயர் பரி என்ற அர்த்தம். குதிரைக்கு மறுபெயர் என்ன? பரி. பரிதாபினா என்ன செய்ய? குதிரை என்ன செய்ய? தாவி தாவித்தான் போகும். அதுதான் பரிதாபி. குதிரை தாண்டி வருஷம் பரிதாபி வருஷம். குதிரை தாண்டி தாண்டி போகும். அதனாலதான் குதிரை தாண்டி வருஷம் பரிதாபி வருஷம். நீங்க கேட்டதுக்கு முதல் கேள்விக்கு பதில் பரிதாபி வருஷம். கும்ப மாதம் அப்படின்னா என்ன? இங்க பாருங்களே, 12 ராசியில 11வது ராசி கும்ப ராசி. 12 மாதத்துல 11வது மாதம் மாசி மாதம். அதே என்ன மாதம்? மாசி மாதம். கும்ப மாதம் என்ன? மாசி மாதம். மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம். 11 மாதம் கும்ப மாதம். சித்திரை வையாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி மாதம். கும்ப மாதம் என்ன அர்த்தம்? மாசி மாதம். பரிதாபி வருஷம் மாசி மாதம். பயப்படாம் தேதி அப்படின்னு என்ன அர்த்தம்? பயப்படாதவனை ஒருவன் என்ன செய்வான்? டேய், அவன் அஞ்சாதவன்டா, எதுக்குமே அஞ்சாதவன்டா. பயப்படாம் தேதி என்ன தேதி? 5ஆம் தேதி. அதுதான் பயப்படாம் தேதி. பயப்படாதவனை அஞ்சாதவன் என்று சொல்றோம். அதனால தான் பயப்படாதவனை 5ஆம் தேதி என்று சொல்றோம். பரிதாபி வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி. தலை தாங்கி பாறை வழியாக வரும்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையை தாங்கிறது என்ன தெரியுமா? ஒன்று நம்ம திண்டுல தலை வச்சு படுப்போம். அப்படி இல்லையா, திண்டு இல்லையா, ஒரு கல் இருந்துச்சுன்னா கல்லில் தலையை வச்சு படுப்போம். திண்டையும் கல்லையும் சேர்த்து சொல்லு. திண்டுக்கல் வழியாக போகும் பொழுது அவர் தலை தாங்கி பாருங்க என்ன அர்த்தம்? திண்டுக்கல் வழியாக போகுது. 2 நேத்திர தாங்கின்னு சொன்னேன். நேத்திரம்னா என்ன தெரியுமா? கண்ணுன்னு அர்த்தம். கண்ணுக்கு பேரு நேத்திரம் அர்த்தம். 2 நேத்திர தாங்கின்னு அர்த்தம். கண்டாங்கி சேலை. 2 கண்டாங்கி சேலை 2 நேத்திர தாங்கி வாங்கிட்டு வான்னு சொன்னா. பரிதாபி வருஷம் கும்ப மாதம் அப்படின்னா மாசி மாதம். பயப்படாம் தேதி அப்படின்னா 5ஆம் தேதி. தலை தாங்கி பாறை வேணா திண்டுக்கல்வியாக வரும்பொழுது 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வாடா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்ட்ட சொல்லிவிட்டா நீ நேர போற, திண்டுக்கல் வழியா போற, 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வர்ற, கொண்டு வந்து கொடுத்துட்ட. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உண்மைன்னா அவங்க நான் சொன்னதை தெளிவா சொல்லியிருக்கேன், புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் கை தட்டுறியா? கைதட்டினா உண்மையை சொல்லியிருக்கேன், புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். கைதட்டாங்க, ரசிச்சு கைதட்டாங்க. எங்க முழுசா சொல்லி கிழிச்சியா? என்ன கதையை முழுசா சொல்லணும். என்னையா முழுசா சொல்றேன்? வாய் கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஆமா கொடுத்தேன். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா இதெல்லாம் அசிங்கம் ரே. அசிங்கம். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா வாங்கி குடிச்சேன். நீ படிச்சால் தானே. நானே அசிங்கமா சொல்றேன்னு வச்சுக்க. உம்ம திறமை என்ன? யாரை மேம்படுத்தி சொல்லு பாப்போம். சரி, நான் சொல்றேன். ஏன்னா அதையும் அசிங்கமா சொன்ன வார்த்தையை மேம்படுத்துறேன் பாருங்களேன். இப்போத்தான் நம்ம தண்ணி குடிக்கணும்னா வீட்டுக்கு குழாய் இருக்கு.
பைப் இருக்கு, இன்னைக்கு வீடு வீட்டுக்கு பைப் இருக்குது. இப்போ இன்னைக்கு கையை நீட்டினாலே தண்ணி வர அளவுக்கு எல்லா இடத்துலையும் அப்படியெல்லாம் இருக்குது, பைப் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை. ஊருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா 2 இடத்துல அடிகுழாய் இருக்கும். அது மாதிரி அடிகுழாய் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஓரத்தில், காடு ஓரத்தில் எங்கேயாவது தண்ணி அடிகுழாய் இருக்கும். அந்த அடிகுழாயில் நீ எங்கேருந்து வாங்கிட்டு வரல, களைப்பாக வர்ற, வந்த உடனே சேலையை கொடுக்குற, சேலையை கொடுத்தோன்னா தண்ணி இந்த விற்கிதுன்னு சொல்கிற, தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கல. பக்கத்தில் அடிகுழா இருக்குது. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அடிகுழாயை பிடிச்சி அந்த கம்பியை பிடிச்சி இப்படி குனிஞ்சு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் தண்ணி வரும். அதை நீ என்ன செய்யற, பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, 2 கையையும் வாங்கிட்டு இப்படி குடிக்கிற. அடிகுழாயில் அடிக்க, நீ வாங்கி குடிக்க. சரியா இருக்கா? யாத்தா காப்பாத்திருக்காத்தா? அடிகுழாயா? அது என்னன்னா, நீ அது போர் போட்டானா உப்பு தண்ணியா இருந்திருக்கு, அதனால நீ அதை குடிக்கல, விட்டுட்ட. அதுதான் நடந்தது. உப்பு தண்ணியா? ஆமா, அடிகுழாய் தானே குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்க. நீ செம்பு இல்லைன்னா என்ன செய்வ, கையில் தானே வாங்கி குடிப்ப. நீ வாங்கி குடிச்ச உனக்கே தெரியாதா? அடிகுழாங்குறா? ஆமா, குனிஞ்சு அடிக்கிறது. எங்க நீ என்ன ஆத்தா, எங்க ஆத்தாவுக்கு பத்தி சந்தோஷம் வருது. அதியா எதை வேணாலும் நல்லதா மாத்துவேன். வாய புத்தியா? ஏன் என்னையா? சாதியினும் ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வருமா நெறிமுறையில் மேதினில். எதுக்கு ஏன் போன? மீண்டும் மீண்டும் இந்த பகுதியிலே உம்மை சந்திக்கணும். வெள்ளச்சாமி கிட்ட நீ இப்படி விடுவாங்கிற நம்பிக்கையில அந்த வேலையில இங்க வச்சுக்க. நீ எங்க வேணாலும் பேசி, எப்படி வேணாலும் பேசி, எதை வேணாலும் பேசி, கண்டிப்பா சந்திப்புக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன போய என்னடா போயா? போய உள்ள போன வெளியில வர முடியல. போய வெளியில வர முடியாம அபிமன்யு உள்ள ஐயோ ஐயோ யமனுக்கு பக்கத்துல ஐயோங்கற வார்த்தை மயிர புடுங்குச்சு. மயிர்தான் ரோமரசிக்கு 3 கோடி மயிர். தலையெழுத்து மயிர். நீங்க தலையெழுத்து இட்டமுடன் எந்தலையில் நின்றபடி எழுதி விட்ட சிவன் செத்து விட்டானோ முட்டப்படி பெருமாள் ராஜு வாய பொத்து. பெருமாள் பெரும் கூட்டலால் பெருமாள் இவ்வளவு தரித்திரம். அனைத்தும் சரித்திரம்யா. சரித்திரம். எனதருமை ரசிக பொதுமக்களே, நாரதரிடம் ஒரு கோமாளி வாதாடியதை ஒரு கோமாளி வாதாடியதை அமைதியாக ரசித்த ரசிக பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இவர் உள்ள வந்து சொல்றாரு, பப்புன்னு சரியில்லையே, அடுத்த மேடைக்கு வா, உன்னைய பார்த்துக்கிட்டே உன்னைய கொண்டுக்கிட்டு பிராந்தி கடைக்கு போக பாடாப்படுத்துற. என்ன ஆயிட்டான் போட்ட உள்ள நாரதர் தெரிச்சு ஓடிட்டார் போல. உங்களோட பேர் ஜெயிக்க முடியுமா? இப்போதான் ஜமால் சான்ஸ் இருக்கு. அப்படி நீ மேற்கொண்டு வந்து